இவர் சொல்ற மாதிரி இவர் சொல்றது வந்து தாங்கள் யாருக்குமே விரோதமான அப்படி இல்லையா. என்ன சொல்றேன்னு சொன்னா அந்த ஆமகுரு வந்து அந்த சுற்றி இருக்கிற வட்டாரம் அந்த கிராமங்களுக்கு வந்து மைதானம் போட்டு கொடுத்துருக்கு, விளையாடுறதுக்கு மண் போட்டு கொடுத்துருக்கு, நிறைய உதவி செஞ்சு கொடுத்துருக்கு. அந்த சனம் வந்து இன்றைக்கு காய்ச்சதில் அவ்வளோ சனம் சொல்லுது தாங்கள் இதுக்கு வந்து இந்த விரோதமும் இல்லைன்னு சொல்லி அந்த தையிட்டி மக்கள் வந்து இவைக்கு முன்னாடி நேராக காய்ச்சது, இவைக்கு ஒன்றுமே தெரியாத விஷயம். அந்த மக்கள் வந்து நேராக காய்ச்சி இன்றைக்கு காய்ச்சதை கேட்கினா சரி அப்படின்னு சொன்னால் பொசனுக்கு வந்து செய்யாமல் ஏன் உங்களால் டெய்லி அதில் வந்து டெய்லி ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யுங்களேன், தாங்க வந்து ஹெல்ப் பண்ணுறோம். ஏன் பொசனுக்கு மட்டும் இப்போ வந்து நீங்கள் அதை ஆர்ப்பாட்டமாக கருதக்கூடாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அதில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிற சிங்கள மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் மாட்டேங்க. அதில் வந்து யாரையும் நாங்கள் மறைக்கி போடாமல் செய்யல தானே. பாருங்கள் எந்த வீட்டில் யாரும் அந்த வழிபாடு போய் தான் பெரியணும். அவைக்கு விஷயத்தை சொல்லப்படுதுன்னு இது எங்களை இடம், எங்களுக்கு உறுத்தான இடம், எங்கள்கிட்ட உறுதி இருக்குது. உங்களுக்கு தெரியுமாங்க அந்த காணியில் பாதிக்கப்பட்ட சார்ஜன் சார் அவட வைஃபுரால் சிங்களம் எல்லாம் தெரியும். அவனை வடிவாக தமிழா சிங்களாக்கு விளங்கப்படுத்துகிறான். எந்த உறுதி என்னோட காணி இருக்குது, என்னோட ஆவணம் இருக்குது, நீங்கள் இதில் போகிறீங்க, இது சட்டவிரோத ஒரு விகார இப்படித்தான் தெளிவுபடுத்தினோம். அப்போ சிங்கள மக்களுக்கு சிங்கள அரசியல்வாதிகள் வந்து வேறு விஷயத்தை தெரியப்படுத்துறது. இது நாங்கள் என்னது உடைக்கிறதுக்கு நிற்கிறோம், இதை இந்த புத்த விகாரைக்கு எதிராக நிற்கிறோம், அப்படித்தான் சிங்கள அரசியல்வாதிகள் வெளியில் கொண்டு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கலவரம் பெறும் என்று சொன்னீங்க ஒரு விஷயம், அதை வந்து வெளியில் கொண்டு போகிற சிங்கள அரசியல்வாதிகள் வந்து அந்த விஷயத்தை தான் நாங்கள் வெளியில் திணிக்கணும். இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு போயிடும். ஆனால் எங்களோட தரப்பில் வந்து அப்படி இல்லை. நாங்கள் வந்து அந்த விஷயத்தை தெளிவுபடுத்துகிறோம். எங்கள்கிட்ட ஒரு ஆவணம், நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், எங்கள்கிட்ட உறுதி இருக்குது, இந்த இடத்தை எங்களுக்கு விடுதலை சொல்லி மாட்டுக்காணி இருக்குது உங்களுக்கு. அது மாட்டுக்காணியும் கேட்டது உங்களுக்கு தெரியும். கிட்டடியில் வந்து அந்த விகார சம்பந்தமாக வந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள விகாராபதியை கூப்பிட்டு அந்த பாதிக்கப்பட்டவர்களையும் கூப்பிட்டு ஒரு கலந்துரையாடல் நடந்தது. இந்த புத்தசாசன சம்பந்தமான அந்த சகல மத தலைவர்களும் வந்து கதைச்சவை அதுலேயும் இந்த தீர்வு மட்டுப்படையில். அப்போ இந்த பிரச்சனை வந்து நாங்கள் தெளிவுபடுத்துறது வழியை மற்றவருக்கு மற்ற நாங்கள் நிப்பாடலை. இப்போ நீங்கள் எந்த பஸ்ஸில் வந்த சிங்களவர்கள் அங்கே தரிசிக்காக திரும்பி போயிருக்கணும் இல்லை தானே. இப்போ நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதில் கத்துறது வந்து என்ன விஷயம், எம்மது இடம் எம்மது நிலம் இது இந்த உரிமை வேணும், இதை நாங்கள் கோஷமாக எழுப்பி சொல்கிறோம். மற்றபடி ஏன் நாங்கள் ஆக்கள் இடத்துல போய் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யலாதானே, தெளிவுபடுத்தலாம், யாருக்கு நாங்கள் விளங்கப்படுத்துறது இல்லை தானே. அப்போ இந்த விஷயத்துக்காக தான் அந்த போசன் நாடுகளில் செய்கிறதாவே එමදිස්සම කරන්න මේගොල්ලෝ ජාතිවාද කට්ටිය නෑලු. පොසොන් එකට විතරක් කරන්නේ පොසොන් එකට ගොඩක් සිංහල මිනිස්සු පිට පළාත් ඉඳන් එන්නේ. එතකොට ඒගොල්ලන්ට තේරුම් කරලා දෙනවා මෙන්න මේක අපේ ඉඩම අපේ පළාත කියලා ඒගොල්ලෝ බලන්නවලු. කවදාවත් මේගොල්ලෝ එන වාගෙන නතර කරලා නෑලු. ඔව් හරි මම එකගයි. මම agree. වා කියන දෙයට agree. එදාට පොසොන් දවසේ ඇයි ඔය කට්ටිය කෑ ගහන්නේ නැතුව කෑම හරි මොන හරි එන කට්ටියට දීලා ඩ්‍රින්ක් ටිකක් දීලා බත් එකක් දීලා කොලයක් දෙන්න සිංහලෙක්. ඒ කට්ටියට කෑ ගහන්න ඕනේ නැහැ, නවත්තන්න ඕනේ නැහැ. කෑම ටිකක් දීලා පොසොන් එකට එන්න සහෝදරයා. ඔයා වඳින්න ආවේ, ඔයා මේකට ප්‍රශ්නයක් නැහැ. අපි ඔයා කට්ටිය එක්ක තරහ නැහැ. කෑම ටිකක් දෙන්න. අව කට්ටිය දුර ඉඳන් ආවා. ඩ්‍රින්ක් එකක් බොන්න, කෝපි එකක් බොන්න. මෙන්න මේ කොලේ ගන්න අයියා. අරන් මේ තේරුම් ගන්න අපිට තියෙන ප්‍රශ්නේ කියලා එන ඔක්කොටම කොලේ දුන්නොත් ඊට නරක නැද්ද?